கொடுத்த இன்ன வரைக்கும் ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. ஏங்க மேடம் வேலூர் ஸ்டேஷன் தமிழுக்கு தீபாவுக்கு தமிழுக்கு வேலை தரேன்னு சொல்லி என்னை கஷ்டப்படுத்த சொல்லி கொடுத்துருக்கீங்களா? சொல்லுங்கள் மேடம். என்ன பிரச்சனைங்க சார்? எந்த ஸ்டேஷன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? அதாவது வேலூர் போலீஸ் ஸ்டேஷன் மேலேயும் சென்னிமலை ஸ்டேஷன் மேலேயும் வேலாயுதமலை ஸ்டேஷன் மேலேயும் கரிவளைத்து ஸ்டேஷன் மேலேயும் சேர்த்து தான் புகார் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கோர்ட் மேலேயும் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் மேலேயும் எல்லாத்தையும் மேலேயும் தான் புகார் கொடுத்தேன். நீங்கள் இன்னும் நடவடிக்கை எடுக்கலீங்களே. இப்போ தமிழ் நேரில் வருவானுங்களா வரமாட்டாங்களா? இந்த பிரச்சனை முடிக்கணுமா வேணாங்களா? அவங்க யாரு சார்? தமிழ் என்னுடைய மனைவி. என் மனைவி கூட என்னை வாழ விடாமல் இத்தனை வருஷமாக ஏமாற்றிட்டு இருக்காங்க. எல்லோரும் மிரட்டி வச்சுருக்காங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் மேலே தான் புகாரே கொடுக்குறேன். இன்ஸ்பெக்டர் மேலேயும் எஸ்ஐ மேடத்து மேலேயும் ஒவ்வொரு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மேலேயும் எஸ்ஐ மேடத்து மேலேயும் தான் புகார். இப்போ பட் நீங்கள் நான் அருள்குமார் மாதிரி இருக்கிற அதிகாரி மேலே நடவடிக்கை எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? நீங்கள் என்ன மாவட்டம் என்ன ஊரில் இருக்கீங்க சார்? என் மனைவி இருக்கிறது சென்னிமலை எம்ஜிஆர் நகர், நான் இருக்கிறது கரூர் இருக்கிறேன். இப்போ எல்லா ஸ்டேஷன் மேலேயும் நான் புகார் கொடுக்குறேன். இன்ன வரைக்கும் இன்னும் வந்து உங்க கம்ப்ளைண்ட் நாங்க பதில தான் இருக்கு சார். இப்படிதான் மேடம் வருஷம் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. அட்ரஸ் சொல்ல முடியுங்களா மேடம்? இதைத்தான் மேடம் வருஷம் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. இன்ன வரைக்கும் என் மனைவி தமிழ் என் கூட வாழ இன்னும் வரவே இல்லைங்களே. தமிழ் வந்து அந்த பிரச்சனை முடிக்கிற பிரச்சனை நீங்களாம் மேடம் வளர்த்திக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ வந்து எல்லாத்துக்கும் வேலை போயிடும், வர வேண்டாம் பிடிக்க வேண்டாம்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்கீங்களா? அதவா சொல்லுங்க. எங்களுக்கு புரியுதுங்க சார். நீங்க என்ன மாவட்டம் என்ன ஊர்ல இருக்கீங்கன்னு சொல்ல முடியுங்களா? நான் கரூரில் தான் இருக்கிறேன். கரூர் மாவட்டம் தான். கரூர்ல எங்க இருக்கீங்க சார்? கரூரில் வேலை திருக்காடுதுறையில் இருக்கிறேன். திருக்காடுதுறை. திருப்பாடுதுறைங்களா? ஆமாங்க. வேலூர் ஸ்டேஷன் மேலேயும் வேலாயுதமலை ஸ்டேஷன் மேலேயும் சென்னிமலை ஸ்டேஷன் மேலேயும் கரூர் எஃப்சிஎஃப்சி மேலேயும் நாமக்கல் மாவட்டம் எஃப்சிஎஃப்சி மேலேயும் வேலூர் ஈரோடு மாவட்டம் எஃப்சிஎஃப்சி மேலேயும் புகார் கொடுக்குறோம் சார். நாங்க ரெஜிஸ்டர் பண்றோம். கரூர் மாவட்டம் திருப்பாடுதுறையில உங்க வீட்டு டோர் நம்பர்ல தெரு பேர் சொல்ல முடியுங்களா? அதாவது ரேஷன் கடை பக்கத்தில் வீடுங்க. உங்க பேர் மணிகண்டன் தானே சார்? ஆமாங்க. இப்போ என் மனைவி தமிழ் இங்கே வரணும். இப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் எடுத்த பாடு இல்லைங்களே, இன்னும் வந்த பாடு இல்லைங்களே, இந்த பிரச்சனையை முடிச்ச பாடு இல்லைங்களே. எல்லாரும் தப்பு செஞ்சுட்டு ஓடி ஒழிகிறாங்களே. நான் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சி டிபிலேயே வச்சுருக்கிறேன். புரியல. என்ன போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் வரும் தெரியுங்களா சார்? கரூர் ஸ்டேஷன், கரூர் மாவட்டம் தான். கரூர் போலீஸ் ஸ்டேஷன் தான் வரும். மேடம் இதைத்தான் மேடம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இன்னமும் என் மனைவி தமிழ் என் கூட இன்னமும் பேச விடாமல் எல்லாரும் சேர்ந்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எல்லாருக்கு மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பேருக்கு மேலேயும் நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். வணக்கம் மேடம், நான் புகார் கொடுத்தேன். இன்ன வரைக்கும் நீங்கள் ரெஸ்பான்ஸும் கொடுக்கல, நடவடிக்கை எடுக்கலை. இப்போ எம்ஜிஆர் நகர் இருக்கிற அத்தனை பேருக்கு மேலே நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? இப்போ என் மனைவி தமிழ் என் கூட வாழவில்லைன்னா எல்லாரும் தாலி அறுத்து வாழா வெட்டியே வாழணும்னு சொல்லி தானே புகார் கொடுத்துருக்கேன். அவங்க பிள்ளைகளை கல்யாணம் ஆயிருந்தாலும் பிள்ளைங்களும் புரிந்து வாழணும்னு சொல்லி தானே புகார் கொடுத்துருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன் மேலேயும் கோர்ட் மேலேயும் எஃப்சிஎஃப்சி மேலேயும். மேடம் சென்னிமலை ஸ்டேஷன் மேலேயும் வேலூர் ஸ்டேஷன் நாமக்கல் மாவட்டம் போலீஸ் ஸ்டேஷன் மேலேயும் எஃப்சி ஆஃபீஸ் மேலேயும் கலெக்டர் மேலேயும் கரூர் மாவட்டம் போலீஸ் ஸ்டேஷன் மேலேயும் எஃப்சி ஆஃபீஸ் மேலேயும் கரிவளையம் போலீஸ் ஸ்டேஷன் எஃப்சி ஆஃபீஸ் மேலேயும் தான் புகார் கொடுத்துருக்க. ஜெயிலர் மேலேயும். இப்போ வந்து நடவடிக்கை எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? ஏன் பொண்டாட்டி தமிழையும் கூட வாழ வழினா எல்லாம் தாலி எடுத்து வாழா வெட்டியாக வாழணும்னு சொல்லி புகார் கொடுத்துருக்கேன். எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பெண்கள் சேர்ந்து தான். இப்போ என்ன முடிவு சொல்கிறீங்க? இப்போ அருள்குமாரன் மாதிரி இருக்கிற அதிகாரி மேலே நடவடிக்கை எடுத்தாகணும். மாணிக்கம், பேபி, சுஜாதா, சுபாஷினி எல்லாத்தையும் மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகணும். எல்லா பெண்கள் மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகணும். மேடம் நான் கவலைப்படாதீங்க இருங்க மேடம், கவலைப்படாதீங்க சொல்கிறீங்க. எத்தனை வருஷமா மேடம் இதவே சொல்லிகிட்டு இருப்பீங்க? என்ன மேடம் உங்கள் வேலையை காப்பாற்றிக்கிறதுக்காக என்னை ஏமாத்தலான்னு நினச்சி என் குடும்பத்தையும் மிரட்டி வச்சு என்னவே புகார் கொடுக்க வந்த பைத்தியம்னு சொல்லி தப்பிக்கலான்னு பார்க்குறீங்களா மேடம்? சொல்லுங்கள். செக் பண்ணுறது என்னோட பெயர் மணிகண்டன், என் மனைவி பெயர் தமிழ். விஜயாவோட மகள் தமிழ். எம்ஜிஆர் நகர் பட்டத்தம்மன் கோயில் மொத்த வீதி, தெருவு, வீடு. இதைத்தான் சொல்லி எல்லாமே தப்பிக்கிறீங்க. ஆனால் வேலூர் ஸ்டேஷனில் நிறைய பத்திராட்டம் நடக்குது. வேலூர் ஸ்டேஷன் மேலே தான் மெயினாக ஆக்ஷன் எடுத்தாகணும். வேலூர் ஸ்டேஷன் மேலே தான் மெயினாக ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். அவர் கொடுத்த இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. வேலூர் ஸ்டேஷன் மேலே தான் மெயினாக நடவடிக்கை எடுத்தாகணும்னு சொல்லி புகார் கொடுத்துருக்கேன். சென்னிமலை ஸ்டேஷன் மேலேயும் வேலாயுதமலை ஸ்டேஷன் மேலேயும் கருவில். நாமக்கல் மாவட்டம் வேலூர் போலீஸ் ஸ்டேஷன். அதாவது பேபி பணி செஞ்ச அத்தனை நபர்கள் மேலேயும் நண்பர்கள் மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகணும்.
பணி செய்கிற அத்தனை டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு ஆளு மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகணும். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து திட்டமிட்டு சதி செஞ்சு தான் என் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்காங்க. என் குடும்பத்தை மிரட்டி வச்சு என் மனைவி என் கூட வாழ விடாமல் தடுக்கிறாங்க. சரிங்க சார், கவலைப்படாதீங்க, கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிக்கிறேன். சரிங்களா மேடம், இதைத்தான் மேடம் வருஷம் ஃபுல்லாக சொல்கிறீங்க. இன்னும் பெரியசாமி மேலேயும் வனிதா மேலேயும் தமிழ் மேலேயும் எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பொம்பளைங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்க சொல்லி தான் மேடம் புகார் கொடுக்குறேன். இத்தனை வருஷமாக என்னை ஏமாற்ற சொல்லி கொடுத்த அத்தனை போலீஸ் ஸ்டேஷன்கார மேலே தான் செய்தி கொடுக்குறேன். இத்தனைக்கும் காரணம் மாணிக்கம் தான் மெயின். மாணிக்கம் ராஜா தான் மெயின் குற்றவாளி, மெயின் அக்யூஸ்டு. சரிங்க சார், கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்கன்னு இப்போ கனி மேலேயும் பேபி மேலேயும் சுஜாதா மேலேயும் ஆக்ஷன் எடுத்தால் தானே, நீங்கள் அரெஸ்ட் பண்ணால் தானே அவங்க வெளியே வருவாங்க. இமிடியேட்டா ஆக்ஷன் எடுப்பாங்க, கவலைப்படாதீங்க சார். நன்றிங்க சார். இப்படி தான் சொல்லி ஏமாத்துறீங்க நீங்களும். என்ன நடவடிக்கை எடுத்தால் தானே ஆகும். நான் தான் விட மாட்டேன், சொன்ன வார்த்தை காப்பாற்றுறவன் தெரியும். வனிதாவும் தமிழ் சத்தியமாக தாடி அறுத்துட்டு என் கூட வாழ வந்தே ஆகணும். ஏன் தான் என் கூட தான் வாழணும்னு சொல்லி புகாரே கொடுக்குறேன். எல்லா பக்கையும் எல்லா மாவட்டத்துலேயும் நான் தான் விட மாட்டேன், சொன்ன வார்த்தை காப்பாற்றணும் தெரிஞ்சிருந்து தீபா எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பொட்டச்சிங்கன்னு சேர்ந்து என்னை வந்து என்னை வந்து ஏமாற்ற பார்க்குறாளுங்க. அத்தனை பேருக்கு மேலேயும் நடவடிக்கை இருக்கும், அத்தனை பிள்ளைங்க மேலேயும் நடவடிக்கை இருக்கும். பெற்றவ சரியாக இருந்தாலும் பிள்ளைங்க சரியாக இருப்பாளுங்க. அதனால தான் எல்லாத்து மேலேயும் புகார் கொடுக்குறேன்.